கேது பகவானும் குரு பகவானும் இணைந்திருந்தால் அவங்களுக்கு கோயிலில் வந்து யாக பரிகாரம். இதுவே வந்து ராகு சந்திரன் சம்மந்தப்பட்டு சனி கேது சம்மந்தப்பட்டு இருந்தால் கோயில் பரிகாரம் கிடையாது. குலதெய்வம் பரிகாரம், குல விளக்கை விரிவுபடுத்துறதுக்கு குலதெய்வ பரிகாரம் தான். ஏன் இந்த குலதெய்வ பரிகாரம் நம்ம சொல்கிறோம்? நம்மளுடைய வம்சத்தார்கள், நம்ம முன்னோர்கள் ஐயனார், கருப்பர், முனியப்பன், அதுக்கப்புறம் வந்து வீரனார், இப்படி ஏதாவது ஒரு தெய்வ திருநாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழையடி வாழையாக வழிபட்டு அந்த ஒரு பயணத்தை விட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த சந்திரனோட ராகு, அதுக்கப்புறம் வந்து சனியோட கேது சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்க வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டும். அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போய் எப்படி நம்ம ராகு கேது தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியும்? நம்மளால் எப்படி முடியும்? ராகிய தோசை இருக்குது, ஜோசியர் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போக இருக்காரு, அதான் வந்திருக்கோம் அப்படி சொன்னால் மட்டும் அங்கே நிவர்த்தி ஆயிருமா? அப்படி இல்லை. குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டும். ஆனால் குலதெய்வ கோயில் உள்ளே போகக்கூடாது.